அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். அவதாரங்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா? யார நம்ம அவதாரங்கள்னு சொல்லணும்? இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை இறை தூதர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தேவ தூதர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள், அவர்களை தான் நம்ம அவதாரங்கள் என்று சொல்கிறோம். ஏன் அவங்கள அவதாரங்கள்னு சொல்றோம்? சாதாரண மனிதர்களிடம் இருப்பதை விட சில அமானுஷ்ய சக்திகள், சில சூட்சுமமான சக்திகள், சில சித்துக்கள் அவர்களிடம் இருப்பதால் தான் நாம் அவர்களை அவதாரங்கள் என்று சொல்கிறோம். கடவுளை நம்ம கண்ணால பார்த்ததில்லை. ஆனா கடவுளுக்கு இணையாக சமமாக இருப்பவர்கள் தான் இந்த இறை தூதர்கள், தேவ தூதர்கள், அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நம்ம இயேசு பிரானை எடுத்துக்கினாலும் சரி, நபிகள் நாயகத்தை எடுத்துக்கினாலும் சரி, குருநானக்கு எடுத்துக்கினாலும் சரி, இல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, அரவிந்தர், அன்னை, இப்படி பல பேரை நாம் படம் வைத்து கடவுளாக வணங்கி வரோம் இல்லையா? இவர்களை எல்லாம் நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம் இல்லையா? மகாவீரரை பார்த்திருக்கிறோம், புத்தரை பார்த்திருக்கிறோம், ராகவேந்திரரை பார்த்திருக்கோம், ரமண மகரிஷியை பார்த்திருக்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்திருக்கிறோம் இல்லையா? இவர்கள் மட்டும் ஏன் இறைவனாக நாம் வணங்குகிறோம்? இவர்களை மட்டும் பல லட்சம் மக்கள் வணங்குவது உண்டான காரணங்கள் என்ன? அண்ணா, அவர்கள்கிட்ட இருக்கின்ற அந்த ஆகர்ஷண சக்தி, ஈர்க்கின்ற மக்களை ஈர்க்கின்ற சக்தி, இவையெல்லாம் அவங்க கிட்ட அதிகமா இருந்ததுனால்தான் நாம் அவர்களை தேடி ஓடுகிறோம். அவர்களுடைய உபதேசங்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறோமா? அது கிடையாது. அவர்கள் ஒரு காட்சி பொருளா பார்க்கிறோம், வீட்டுங்கள்ல படங்களா மாட்டி வச்சு வணங்குறோம். அவர்கள் கூறிய தாரக மந்திரங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? சாதாரண மனிதர்களாக தான் நாங்க பிறந்தோம். வாழ்க்கையில எப்படி வாழணும் என்பதை நாங்கள் இறைவனால், இறைவனுடைய அருளால், கருணையால் அதை தெரிந்து கொண்டோம். அதன் மூலமாக சில விஷயங்களை புரிந்து கொண்டோம். அந்த விஷயங்களை நாங்கள் தினந்தோறும் கடைபிற்றினோம். அதனால் எங்களிடம் அளவுக்கு அதிகமான சக்திகள், ஆற்றல்கள், சூட்சுமங்கள், அமானுஷ்யங்கள், சித்துக்கள் எல்லாம் தானாக கைவரப்பெற்றது. உங்களாலும் அது போல ஆக முடியும். அதற்குண்டான பயிற்சிகளை நாங்க தரோம், சொல்றோம். நாங்க என்ன செய்தோமோ அதை நாங்க உங்களுக்கும் சொல்றோம், தரோம். நீங்க அதை பின்பற்றி செய்து வந்தால் எங்களைப் போல நீங்களும் மாறலாம். ஒரு இறை தூதன்றது பிறக்கும் போதே பிறப்பதில்லை. அதற்குண்டான அம்சங்களோடு அவர்கள் வாழும் பொழுதுதான் அந்த மதிப்பு வருகிறது. அப்போ இவர்களிடம் இருக்கின்ற அமானுஷ்ய சக்திகள் தான் என்ன? ஏன் நம்ம அவர்களை போய் வழங்குறோம்? ஏதாவது நம்ம சில வித்தைகளை காட்டினாதான் எல்லா மக்களும் அங்க போய் கூடுவோம். மோடி வித்தை என்று சொல்லுவார்கள்.
அந்த வித்தை என்னன்னா, கீரியும் பாம்பும் சண்டை போடுற மாதிரி அவன் விட்டுக்கிட்டு இருந்தான்னா அவனை சுத்தி ஒரு 100 பேர் நிற்பான். அது போல ஏதாவது சில சித்துக்களை காட்டினால்தான் மக்கள் அங்க கூடுறாங்க. அதுக்கப்பால அவர்கள் தன்னுடைய ஆலோசனை அறிவுரைகளை மக்களிடம் எடுத்து கூறுகிறார்கள். மக்களை கூட்டி கவர்ந்து இழுத்து அதற்கப்பால் நல்வழி காட்டுகின்ற வேலைகள் இது. இயேசுக்கு நீர் மேல நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்ய ஆற்றல் உண்டு. சரித்திரத்தில் பற்றி இருக்கிறதுல இது கற்பனையோ கதையோ இல்லை, 100% நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அவரு யாரை தொட்டாலும் நோய் குணமாகக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அந்த உடல் ஒரு காந்த உடலாக மாறி இருந்தது. பல பேர்கள் அவர் கை தொட்டு நோய் குணமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சரித்திரங்கள் கூறுகிறது. இது எப்படிங்க நீர் மேல் நடக்க முடியும்? எப்படி கை தொட்டா குணமாக முடியும்? நீங்க கேட்கலாம். எப்போ நடந்தது தானே? ஒருவேளை கற்பனையில் எழுதியிருப்பாங்களோ கதையை எழுதியிருப்பாங்களோன்னா கிடையாது. பல நாடுகளில் இன்றைய காலகட்டத்தில் கூட கிறிஸ்துவ மதத்தில் இருக்கின்ற ஒரு சில மத போதகர்கள் தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாகவே மக்களுடைய நோய்களை குணப்படுத்துகின்ற அதிசயங்கள் இன்று நடக்கிறது. தன்னுடைய கைகளின் மூலமாக அவர்களை தொட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய அதிசயங்கள் இப்போ நடக்குது. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. கூகுளில் போனா எல்லாம் வருகிறது. அப்போ அவங்களுக்கு இருந்தது. இப்ப இருக்கிற இந்த பாதிரிமார்களுக்கு எப்படி வருதுன்னா, அவர் சொன்ன அந்த பயிற்சிகளை வாக்கிய முறைகளை அவங்க கடைப்பிடித்ததுனால் இப்பவும் வருது. சில மகான்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், அவதாரங்கள் கண்களின் மூலமாகவே மனிதர்களை படிக்கின்ற வித்தையை தெரிந்து வைத்திருந்தார்கள். மைண்ட் ரீடிங் என்று சொல்லுவார்கள். உன் மனசுல என்ன எண்ணிக்கணும் நீ என்கிட்ட வரன்றத அவர்கள் கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப போகின்ற மக்களுக்கு இது ஒரு அதிசயம், ஆச்சரியம். அது எப்படி நம்ம மனசுல நினைக்கிறது அவர் சொல்றாரு. அப்ப அவரு ஏதோ சக்தி இருக்குப்பா, ஆற்றல் இருக்குப்பா அவர்கிட்ட, இல்லைன்னா என் மனசுல நினைக்கிறது அவரால் எப்படி சொல்ல முடியும்? உடனே அவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறோம். இது மைண்ட் ரீடிங். இதை விஞ்ஞானம் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு, உங்களால கூட செய்ய முடியும்னு. அதே போல நெருப்பின் மீது படுத்து தூங்குவது. இப்போ எனக்கு தெரிந்த சில சித்தர்கள் நெருப்பு மேல படுத்து தூங்குறத நான் நேரடியா பார்த்துருக்கிறேன். இது என்ன அதிசயங்களா? நான் அதிசயம்தான் உங்களுக்கு. திபெத்தியர்கள் பனிமலையில் துணி இல்லாமல் அமர்ந்து தியானம் பண்ணுவார்கள். பனிமலை எப்படி இருக்கும் பாருங்க. அவர்கள் நெருப்பின் மீது உட்கார்ந்து தியானம் பண்றவங்க. இப்ப திபெத்தியர்களுடைய லாமாக்கள் அதை செய்யறாங்க. அப்ப அன்றைய காலகட்டத்தில் சில அவதாரங்கள் நெருப்பின் மீது படுத்து தூங்குவதை இப்ப இருக்கிற திபெத்தியர்கள் லாமாக்கள் அதை செய்து காட்டுறாங்க. சரி, வானத்தில் பறப்பது. இயேசு வானத்தில் பறந்தார்னு சரித்திரங்கள் உண்டு. அது எப்படிங்க ஒரு மனசுனால வானத்தில் பறக்க முடியும்? இது அஷ்டமா சித்துக்களில் ஒரு சித்து, 8 விதமான சித்துக்களில் ஒரு சித்து. இதை சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்தியதாக சரித்திரங்கள் இருக்கிறது, எவிடன்ஸ் இருக்கு. ஆதிசங்கரரே ஆகாய வெளியில் பறந்தார். இதை பேஸ் பண்ணி தான் அனுமான் ஆகாய வெளியில் பறந்தார். கதை பார்க்குறோம், அனுமானுடைய தொடர் பார்க்குறோங்க டிவியில. அது எப்படியா ஒரு மனுஷனால பறக்க முடியும்? முடியும். அப்போ கண்களின் மூலமாக, கைகளின் மூலமாக, பிரார்த்தனைகளின் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக, இவையெல்லாம் அவர்களிடம் இருந்த அமானுஷ்ய சக்திகள். ஒரு பொருளை, ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொருளை தன்னுடைய எண்ணத்தின் மூலமாகவே மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைக்கின்ற ஒரு ஆற்றல். இது ஒரு அமானுஷ்ய சக்தி.
நினைத்த பொருளை தன்னுடைய கைக்கு வர வைத்து தருவது ஒரு அமானுஷ்ய சக்தி. இதை புட்டபர்த்தி சாய்பாபா தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கடைபிடிச்சதை பார்க்குறோம். நீங்க என்ன நினைச்சிட்டு அவர்கிட்ட போறீங்களோ அந்த பொருளை வர வச்சு கொடுப்பதை நாம் நேரடியாக பார்த்தாங்க. பல பேர் அவர் எப்படி செய்யறாருன்றதுக்காக பல ஆண்டுகள் அவர் பின்னாடி தொடர்பு கொண்டு அவரோட கூட இருந்து என்னென்னவோ செய்து பார்த்தா அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்ப அவருக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி வந்தது? ஏன்னா இது இயேசுக்கு மட்டும் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய உடல் சக்தியை முழுவதும் விவேகானந்தருக்கு தலைமையில் கை வைத்து தீட்சை என்று கொடுக்கக்கூடிய முறையில தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியை விவேகானந்தருக்கு கொடுத்ததாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நேரடியாக பார்த்தவர்கள் சாட்சி சொன்னவங்க இருக்காங்க. அது கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், என் உடல் பலவீனமாகி விட்டது, நான் இத்தனை காலம் சேர்த்த சக்தியை உனக்கு தந்து விட்டேன். இது ப்ரூவ் பண்ணுது. அப்போ இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த அமானுஷ்ய சக்திகள் எப்படி வந்ததுன்னு ஒரு மேஜிக் இல்ல, ஒரு மறைந்து போன ரகசியம் அல்ல, மறைக்கப்பட்ட ரகசியமும் அல்ல. இவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரபஞ்ச வெளி, ஆகாய வெளி, வெட்ட வெளி, வானவெளி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு விதமான ஒரு சக்தியானது அமுத மழையாக கீழே வந்து கொண்டே இருக்கிறது. அது விஞ்ஞானிகள் த மேக்னெட்டிக் பவர் என்று சொல்கிறான், த சுப்பீரியர் மேக்னெட்டிக் பவர். அந்த சக்தி நாம் எந்த அளவிற்கு அதை ஈர்த்து கொள்ளுகின்ற ஆற்றலும் வாங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றலும் உடலில் நிரப்பி வைத்துக் கொள்ளுகின்ற ஆற்றலும் பெற்று விடுகிறோமோ அப்போது இந்த அமானுஷ்ய சக்திகள் தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம வாங்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் கூறி சென்றிருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே அவங்க உபதேசங்கள்ல, அறிவுரைகளை, ஆலோசனைகள்ல எல்லாமே கூறி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் படிப்பதோ அதை கேட்பதோ அதை பின்பற்றுவதோ இல்லை. அவங்க படங்களை வச்சு மட்டும் வணங்கிட்டா எல்லாம் கிடைச்சிடும்னு நினைச்சிங்கன்னா அது ஜீரோ தான். அவர்கள் சொல்வது எங்களை போல உங்களால மாற முடியும், தயவு செய்து நான் சொல்லுகின்ற முயற்சிகளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அதற்கு 5 விதமான ஃபார்முலாவை கொடுக்குறாங்க. அந்த டெக்னிக்கை, அந்த தந்திரத்தை வழியை என்னன்னா, மன ஒருமைப்பாடு இதற்கு மிக முக்கியம். உன்னுடைய மனம் வெத்து பாத்திரமா இருந்தா மேலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியானது உன்னுடைய மனசுல ரொம்ப, உடம்புல ரொம்ப. உன் மனம் எப்பயுமே நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக இருப்பதால் அதை வாங்கி கொள்ளுகின்ற, ஈர்த்து கொள்ளுகின்ற, சேர்த்து கொள்ளுகின்ற, சேமித்து வைத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் உனக்கு இல்லவே இல்லாத போது. இதுக்குதான் அவர்கள் தியானம் என்ற ஒன்றை தந்தார்கள். ரெண்டாவது என்னன்னா, வைராக்கியம் வேணும். இதுல ஜெயிச்சே ஆகணும், நாமளும் அவரை போல மாறணும்ன்ற வைராக்கியம் வேணும், விடாமுயற்சி வேணும், தொடர்ந்த பயிற்சி வேணும். இதுக்கெல்லாம் தேவை முதல்ல நம்பிக்கை வேணும். இந்த 5 தான் எல்லா உபதேசங்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அவதாரங்கள் என்பது கடவுள் கொடுத்த அது கிஃப்ட் இல்லை. கடவுள் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா அதை அவர்கள் சரியாக வாங்கி கொண்டார்கள், சேர்த்து கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு இந்த ஆற்றல்கள் எல்லாம் கிடைத்தது. இதை வைத்து மனிதர்களை ஒன்று சேர்த்தார்கள், மனிதர்களுக்கு நல் வழி உபதேசங்களை அப்போது கூறினார்கள். ஆனா இவன் அந்த மேஜிக்கை போய் பார்த்தான், அவர்கிட்ட இருக்கிறத பார்த்து வியந்து போனானே தவிர அவர்கள் கூறிய ஆலோசனைகளையோ அறிவுரைகளையோ பயிற்சி முறைகளையோ யாரும் கேட்காத காரணத்தினால்தான் அவர்களைப் போல மனிதர்களால் மாற முடியவில்லை என்பதுதான் உண்மை. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உபதேசங்களை, ஆலோசனைகள் கேளுங்கள். அதுல பலவிதமான ரகசியங்கள் மறைந்து இருக்கிறது. அதுல 1-2 நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஒரே ஒண்ணு, மனசை காலியாக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் உங்களிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.